வணக்கம். நான் இப்போது ஆப்பிள் மில்க் ஷேக் பண்ண போகிறேன். பேரிச்சம்பழமும் ஆப்பிளும் கலந்து மில்க் ஷேக் பண்ண போகிறேன். அதுக்கு பேரிச்சம்பழம் ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 200 ml பால் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே சத்தான பொருள். நல்ல அயன் சத்துள்ள பேரிச்சம்பழம். ரத்தம் குறைவாக இருக்கிறவங்க, சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கிறவங்க இதை ரொம்ப யூஸ் பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது, சத்து நிறைஞ்சது. கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இதை கொஞ்சம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும், உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். பால் சேர்க்குறோம், அப்புறம் ஆப்பிள், எல்லாமே சத்தான பொருள். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இந்த 10 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் உள்ளே இருக்க கொட்டையை நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. நல்லா பிச்சு ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நான் ஒரு 2 டம்ளர் பண்ணுறது அளவில் 10 பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஆப்பிளை இப்படி கட் பண்ணிட்டேன். பாதி எடுத்து இதில் சேர்க்குறேன், பாதி பழம். இது மாதிரி பேரிச்சம்பழத்துலேயும் பாதி 5 பழம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது குடிக்கலாம். பால் சேர்க்காம தண்ணி சேர்த்து நல்ல கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸு அதோடு சேர்த்து குடிக்கலாம். இது வெயிட் லாஸ் பண்ணதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மில்க் ஷேக் பண்ணும்போது அது வெயிட்டு போடக்கூடியது. பால் எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால வெயிட்டு போடும். அப்படிப்பட்டவங்க, வெயிட் வேணும் அப்படின்றவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 கிளாஸாக இந்த இருக்கிற அந்த 10 பேரிச்சம்பழத்தை 2 கிளாஸில் போட போகிறேன். ஒன்று பால் சேர்க்காமல் போட போகிறேன், ஒன்று பால் சேர்த்து போட போகிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும்போது 1 டீஸ்பூன் அளவு பனங்கற்கண்டு இதில் சேர்க்குறேன், சுகருக்காக. இது கொஞ்சம் நமக்கு பேரிச்சம்பழத்துலேயும் இனிப்பு இருக்குது, அது மாதிரி ஆப்பிள்லேயும் இனிப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் இதை நம்ம தண்ணியெலாம் சேர்க்கறதுனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இதோட ஒரு ஏலக்காயும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இது மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இதில் இனி கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளருக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதை கணக்கு பண்ணி இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கிளாஸில் இதை சேர்த்துக்கலாம். இனி அடுத்தது பால் சேர்த்து இன்னொன்று பண்ணிக்கலாம். இப்போ பேரிச்சம்பழத்தை இதில் போட்டிருக்கேன். அந்த மீதி இருந்த பாதி ஆப்பிளும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பாலில் சேர்க்கறதுனால நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன் பனங்கற்கண்டு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிக்கணும். இல்லை கொஞ்சமாக பால் சேர்க்குறேன். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதோட மீதம் உள்ள பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 2 ஐஸ் க்யூபும் போட்டுருக்கலாம், இல்லைன்னா கூலிங் வாட்டர் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளாஸில் சேர்த்துடலாம். இப்போ இதை இன்னொரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஆப்பிள், மில்க்கு சேர்த்துருக்குறோம், பேரிச்சம்பழம் 3 சேர்த்து பண்ணுறது வெயிட் கெயின் ஆகும். இதில் பேரிச்சம்பழம், ஆப்பிள் சேர்த்து பண்ணியிருக்கிறோம், பால் சேர்க்காமல் பண்ணியிருக்கிறோம். இது வெயிட் லாஸ் ஆகும். இந்த 2 விதமான டேஸ்ட்டில் நம்ம பண்ணியிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு எது தேவை இருக்கோ அதை நீங்கள் செய்து சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.